இது சென்னை ஆலம்பாக்கத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்கிற ஒரு 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டங்க. நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிற பவரை நம்மளே உற்பத்தி பண்ணுறது தான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம்னு நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். பேட்ரி தேவையில்லை. இன்றைக்கி சரியான மழைங்க. அப்படியே நம்ம 5 கிலோவாட் போட்டிருக்கிறோம். 4100 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது. இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி மோனோக்ரிஸ்டலைன் பேனல் தான் கொடுக்குறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையானதை 2 விதத்தில் நம்ம இப்போ சோலார் பேனல் போட்டுக்கலாம். ஒன்று, டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்யர்மெண்ட்டு, உள்நாட்டிலேயே தயாரித்த கிளாஸு, உள்நாட்டிலேயே தயாரித்த ஃப்ரேமு, உள்நாட்டிலேயே தயாரித்த பின்பக்க இவிசி ஷீட்டு, உள்நாட்டிலேயே தயாரித்த அந்த சோலார் செல்லு, இதெல்லாம் வச்சு டிசிஆர் பேனல்னு நீங்கள் சோலார் பேனல் போட்டிங்கன்னா அதுக்கு அரசாங்கம் 78,000 ரூபா மானியம் கொடுக்குது. இந்த வீட்டுக்கு போடுற இந்த மானிய திட்டத்தை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே நம்ம இன்டர்நேஷ்னல் செல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். உலகளாவிய அளவில் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் வரக்கூடிய நான் டிசிஆர் செல்ஸு, இன்டர்நேஷ்னல் செல்ஸ் தான் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்கு, கமர்ஷியல் யூனிட்ஸுக்கு, இப்போ கடைகளுக்கு நம்ம போடுறோம். அதுமாதிரி பெரிய பெரிய பவர் பிளான்ட்டு போடுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டிசிஆர் சோலார் பேனல்னு வருது. அதுதான் ஏற்கனவே பல ஆண்டுகளாக வந்துக்கிட்டு இருந்தது. அதோட குவாலிட்டி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும். இது நம்ம மானிய திட்டத்துக்குனே பயன்படுத்துறதுக்கு தான் டிசிஆர் பேனல், டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்யர்மெண்ட்டு, உள்நாட்டிலேயே தயாரித்த பொருட்களை கொண்டு தயாரித்த சோலார் பேனல்களை போட்டால் உங்களுக்கு நாங்கள் 78,000 மானியம் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்போது நமக்கு இந்த மானிய திட்டத்தில் போடுற பேனலுக்கும் இன்டர்நேஷ்னல் தரத்தில் வரக்கூடிய பேனலுக்கும் எவ்வளோ காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த 5 கிலோவாட் போட்டிங்கன்னா ஒரு 20,000 தான் கூட வரும். அப்போ நம்ம அதிலே போயிடலாம். இந்த டிசிஆர் பேனலுடைய விலைகள் அதிகமாக இருக்குது. அதிகமாக வச்சு ஒரு 70,000 கூட வச்சு அதில் ஒரு 78,000 மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் குவாலிட்டிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சார் என்ன சொல்லிட்டாங்க, வேணாம், எங்களுக்கு சப்சிடி பேனலே வேணாங்க, எங்களுக்கு டிசிஆர் பேனல் வேண்டாம், நான் டிசிஆரில் ரெகுலராக வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மீட்டரும் ஒரே வாரத்தில் வந்துடும். குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இருக்காது. நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும். டிசிஆர் பேனலோட சில நேரங்களில் நல்லாவே ப்ரொடக்ஷன் இருக்குது. அதனால் எல்லா கம்பெனிகளுமே டிசிஆர் பேனல் தயாரிக்கணும் அப்படின்ட்டு உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கம்பெனி இருக்காங்க. அதானி, ஜூபிட்டர், அந்த மாதிரி ஒரு 5-6 கம்பெனி செல் தயார் பண்ணுறாங்க. அந்த செல்லில் வாங்கி இவங்க பேனல் தயார் பண்ணுறாங்க. அப்படி இல்லை, டிசிஆர் பேனல் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் தரத்தில் வரக்கூடிய செல்லை வெளிநாட்டில் இருந்து வாங்கி அல்லது உள்நாட்டிலேயே சர்வதேச தரத்தில் தயாரிக்கக்கூடிய இந்த சோலார் செல்களை வாங்கி பேனல் தயாரிப்பாங்க. இப்படி நம்ம நான் டிசிஆர், அதாவது டிசிஆர் இல்லாத பேனல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்ரேமு, அந்த செல்லு, பின்னாடி இவிசி ஷீட்டு, கிளாஸு, இதோட குவாலிட்டி நல்லாவே இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் இருக்கும். அது ரேட்டு கம்மியாக வருது. டிசிஆர் பேனல் மட்டும்தான் ரேட்டு அதிகமாக இருக்குது. சாதாரணமாக ஒரு பேனல் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 40% விலை அதிகமாக இருக்குது இந்த டிசிஆர் பேனல். அதனால் இவங்க ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க எங்ககிட்ட, எங்களுக்கு அந்த டிசிஆர் பேனலே வேணாம் சார், இன்டர்நேஷ்னல் தரத்தில் எப்பயும் பெரிய பெரிய பவர் பிளான்ட்டுக்கு என்ன பேனல் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த பேனல் எங்களுக்கு கொடுங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் 50 மெகாவாட்டு, 100 மெகாவாட்டு, 500 மெகாவாட்டுன்னு நம்ம பெரிய பெரிய சோலார் பிளான்ட்டெல்லாம் போட்டிருக்கோம். அந்த பிளான்ட்டுக்கு நம்ம என்ன பேனல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் தரத்தில் வரக்கூடிய நான் டிசிஆர் பேனல் தான் பயன்படுத்துகிறோம். அதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். எந்த விதத்துலேயும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண அவசியம் இல்லாத அந்த மாதிரி சூப்பரான தரத்தில் இருக்கும். டிசிஆர் பேனல் அப்படின்னா தரம் கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, தரமெல்லாம் கிட்டத்தட்ட முன்ன பின்ன கரெக்டாக தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரேட்டு கூட, ரேட்டு அதிகம் வச்சு கம்மி அதில் சப்சிடி கொடுக்குறாங்க. இதில் ரேட்டு நான் டிசிஆர் பேனலை விட டிசிஆர் இல்லாத பேனல்கள் விலை கம்மியாக தான் இருக்குது. அதனால் நமக்கு அந்த மானிய திட்டத்தில் மானியம் நமக்கு ஒரு 78,000 கிடைக்குதுன்னா ஒரு 60,000 நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஒரு 18,000 20,000 தான் இந்த டிசிஆர் பேனலுக்கும் நான் டிசிஆர் பேனலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சோலார் பேனல் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2 விதத்துலேயும் நீங்கள் சோலார் போடலாம். இந்த மாதிரி சப்சிடி திட்டத்தின் கீழே வரக்கூடிய இந்த டிசிஆர் பேனல் வச்சும் நீங்கள் சோலார் பேனல் போட்டுக்கலாம். பேங்க்கில் லோன் வாங்கியும் சோலார் பேனல் போட்டுக்கலாம். அதையும் நாங்கள் பண்ணித்தரோம். இல்லைங்க, நாங்கள் எப்பயும் போல் கமர்ஷியலுக்கு எப்படி பண்ணுவோமோ, பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்டுக்கு என்னென்ன பண்ணுவோமோ அது மாதிரி எங்களுக்கு நாங்கள்
இந்த மாதிரி டிசிஆர் இல்லாத சாதாரணமாக வரக்கூடிய நல்ல குவாலிட்டி உள்ள பேனலே போடுங்க அப்படின்னா அந்த மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ நம்ம வந்து கடைகளுக்கு போட போகிறோம், ஹோட்டலுக்கு போட போகிறோம், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போட போகிறோம் அப்படின்னா நம்ம டிசிஆர் பேனல் போக வேண்டியதில்லை. ஏன்னா கமர்ஷியல் கனெக்ஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் ரெகுலராக வரக்கூடிய நான் டிசிஆர் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் நீங்கள் வந்து சோலார் பேனல் போட்டுக்கலாம். சப்சிடி வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மட்டும் நீங்கள் டிசிஆர் பேனல் போட்டிங்கன்னா போதும். டிசிஆர் பேனல் போட்டோம்னா சாதாரணமாக ஒரு 20லேருந்து 30% விலை அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மானியம் கொடுக்குறாங்க. இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. டிசிஆர் பேனல்னு சொல்கிறாங்களே சார், நான் டிசிஆர் பேனல்னு சொல்கிறாங்களே, என்னன்னு நீங்கள் போட்டு குழப்பிக்கிற வேண்டியதில்லை. இப்படி நம்ம வந்து மற்ற எல்லா காம்பனண்ட்டும் ஒன்று தான். எர்த்திங் கொடுக்குறதோ, லைட்னிங் அரெஸ்ட் கொடுக்குறதோ, கேல்வனிஸ்டு ஸ்ட்ரக்சர் போடுறதோ, இன்வெர்ட்டர் முதற்கொண்டு டிசிஆர் பேனல் போடுற சிஸ்டத்துக்குரிய இன்வெர்ட்டரும் ஒன்று தான். நான் டிசிஆர் பேனலுக்கு போடக்கூடிய சிஸ்டத்துக்குரிய இன்வெர்ட்டரும் ஒன்று தான். ஸ்ட்ரக்சரும் சேம் தான். ஏசி டிசி ஜங்ஷன் பாக்ஸு, ஐசோலேட்டர்ஸு, டிசி கேபிள்ஸு, வயரிங் பைப்பு, இப்படி எல்லாமே ஒன்று தான். பேனல் மட்டும்தான் மாறுது. உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் போடும்போது, சார் எங்களுக்கு சப்சிடியே வேண்டாம், குயிக்காக வேலையை முடிச்சு கொடுங்க, ஒரு வாரத்தில் நெட் மீட்ரு வாங்கி கொடுங்க, நாங்கள் பாட்டு போய்கிட்டுருக்கோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த நான் டிசிஆர் பேனல் போடுங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சப்சிடி எவ்வளோ நாளில் வருது அப்படின்னா அவங்களுடைய சீனியாரிட்டியை பொறுத்து வருது. ஒரு சில பேருக்கு 15 நாளில் வருது, ஒரு சில பேருக்கு 1 மாதத்தில் வருது, 1 மாதத்தில் 2.5 மாதம் 3 மாதம் கூட ஆகுது. அவங்களுடைய சீனியாரிட்டியை பொறுத்து சப்சிடி வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த சப்சிடி ஸ்கீமில் வரக்கூடிய நெட் மீட்டரும் கொஞ்சம் லேட்டாக வருது. 10 நாளுங்கிற இடத்துல ஒரு 20 நாள் 25 நாள் கழித்து தான் இந்த நெட் மீட்ரு ஃபீஸிபிலிட்டி எல்லாம் முடித்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்து வருது. அதனால் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சோலார் போடணும், 100% பில்லே நான் கட்டக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடுங்க. அதில் உங்களுக்கு என்ன விதமான பேனல் வேணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. டிசிஆரோ நான் டிசிஆரோ அதை போட்டு தரோம்.